உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அவர்களுடைய நோக்கம் ரொம்பவே தெளிவாக இருந்தது. எல்லார் கையிலும் மொபைல் ஃபோன். அவர்கள் அந்த போலீஸ்காரர்களை தாக்கும் போது தேவர் ரெக்கார்டிங் each and everything so that அந்த வீடியோக்களை அடுத்தடுத்து so they wanted to provoke the police, they wanted to provoke the atmosphere. அதே தான் நீங்கள் பார்த்தீர்கள். இன்றைக்கி பிஜேபியுடைய இணையதளங்களில் அது பரவலாக எடுத்து காட்டப்பட்டது. இந்த மாதிரி அடக்கிறார்கள், முடக்கிறார்கள். மிஸ்டர் சுவாமிநாத் இல்லை, இந்த போன்ற நீதிபதிகள் எப்படி இந்த போன்ற கேசஸ்களை என்டர்டெயினே பண்ணுறாங்க? ஒரு மதத்திற்கு சொந்தமான ஒரு குறியீட்டை, ஸ்ட்ரக்சரை இடித்து இன்னொரு மதத்தினர் அங்கே வந்து வெற்றி கொடி நாட்டியதை வீர நாளா? வணக்கம். வந்தே மாத்திரம், ஜெய்ஹிந்த் போன்ற வார்த்தைகளை பார்லிமெண்ட்டில் கூறக்கூடாது. ஆனால் ஒரு கோவிலில், அதுவும் முருகர் கோவிலில் போய் பாரத் மாதா கி ஜெய், பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ ஹிந்து பரிஷத் அல்ல ஹிந்து முன்னணியை சார்ந்த நபர்கள், இது போன்ற ஹிந்துத்துவவாதிகளுடைய கலவரத்தை நீங்கள் நேற்று பார்த்தீர்கள். எந்த அளவில் தமிழ்நாட்டு அரசாங்கம் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை பாதுகாத்தார்களோ, எந்த அளவில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள், இந்துக்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், அந்த ஒற்றுமையை வெளிக்காட்டினார்களோ, இதையும் தாண்டி போலீஸார்களுடைய அந்த கட்டுப்பாடு எந்த அளவில் இருந்ததோ, இது எல்லாம் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நேற்று வெடித்திருக்கும். அங்கிருந்து பற்றி எறிந்த அந்த தீ ஒட்டுமொத்த தமிழகத்தில் பரவியிருக்கும். அப்படி நாம் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலமாக இருந்திருந்தால். ஆனால் இந்த மண்ணில் எப்படி பாபரி மஸ்ஜித்தை 1992ஆம் ஆண்டு கொண்டு வந்தார்களோ, அதே நேரத்தில் தான் திருப்பரங்குன்றத்திலும் அதே போன்ற ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கான ஒரு முயற்சி எடுத்தார்கள். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை தமிழ்நாட்டில் மட்டும் இவர்கள் சக்சஸ் அடையவில்லை. இந்த ஒட்டுமொத்த கலவரத்தை பற்றி, இந்த ஒட்டுமொத்த இன்சிடெண்ட்டை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக தோழர் பாலகிருஷ்ணன் ஐயா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் நேற்றிலிருந்து பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த இடத்தில் ஹிந்து முன்னணியை சார்ந்த நபர்கள் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அலிகேஷன், ஹிந்து மதத்தை கொச்சைப்படுத்தி விட்டார்கள், அல்ல ஹிந்து மக்களை திருப்பரங்குன்ற மலையேறி தீபம் ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க டிஎம்கே அரசாங்கம். இதற்கான காரணம் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? முதலில் இந்த இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் சொல்கிறது போல் நேற்றைய சம்பவத்தில் நான் தமிழக மக்களுக்கு, குறிப்பாக மதுரை மக்களுக்கு, அவர்கள் வெற்றிகரமாக இந்த பாஜகவினுடைய வலதுசாரியினுடைய சதியை முறியடித்ததற்கு அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டாக வேண்டும். இரண்டு, நீங்கள் சொன்னது போல காவல்துறை பல்வேறு இடங்களில் எப்படி இருக்கிறார்களோ அது வேறு விடயம். ஆனால் இந்த குறிப்பான சம்பவத்தில் மிகவும் கட்டுப்பாடு, அடி வாங்கி கொண்டு மண்டை உடைந்து ரத்தம் சொட்ட சொட்ட இருந்த பொழுதும் அமைதி காத்து, ஆமாம், அது முக்கியமான விடயம். பிரச்சனையை பிரிசிபிட்டேட்டாக கை அளவுக்கு மீறி போகாமல் மிக ஜாக்கிரதையாக, நோ லாட்டி சார்ஜ், ஒரு தடியடி இல்லாமல் அவர்கள் வாங்கி கொண்டு, வழக்கமாக அவர்கள் தடியடி செய்வார்கள், அந்த கேட்டை தூக்கி அப்படி வீசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து விழுது. இதை வாங்கி கொண்டு அவர்கள் அமைதி காத்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம், இந்த வலதுசாரிகளினுடைய நோக்கம், இந்த சங்கிகளினுடைய நோக்கம் என்பது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கருத்துருவாக்கத்தை, ஒரு ஒரு உடைசலை ஏற்படுத்த வேண்டும் என்பது அதில் தோற்றுவிட்டார்கள். காவல்துறை வெற்றிகரமாக இதை தோற்கடித்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த பாஜகக்காரங்களை, அல்லது இது யார் யார் பாஜகக்காரங்கன்னு சொல்கிறத விட, அது யார் யார் அந்த கலவரம் பண்ணுறதுக்காக வந்தாங்களோ, ஒரு காவி துண்டு போட்டுட்டு அவங்கள எல்லாம் காவல்துறையினுடைய அந்த வேனில் ஏற்றும் பொழுது மக்கள் கைகொட்டி ஆரவாரிக்கிறார்கள், மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார்கள் என்பது சொல்ல போல தமிழக மக்கள் ஆன்மீகவாதிகள் தான். இந்தியாவில் எல்லா இடங்களிலும் இல்லாத அளவிற்கு இங்கு கோயில்கள் உள்ளன. ஆனால் இவர்கள் மதவெறியர்கள் அல்ல. காலங்காலமாக
பிற மதத்தினரோடு சகஜமாக இணையாக இணைந்து வாழக்கூடிய தன்மை படைத்தவர்கள். இங்கே தான் நீங்கள் வேரில் வந்து வெந்நீர் ஊற்றுவது போல கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை ஊற்றுவதற்கு, விஷத்தை பாய்ச்சுவதற்கு பாஜக முயன்று கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது வரை தோற்றுக்கொண்டு இருக்கிறது. இங்கே தான் வந்து நம்முடைய காவல்துறையையும் பாராட்ட வேண்டும். அடுத்தது அரசியல் ஆளுமை. அதாவது அரசியல் தரப்பிலிருந்து பார்க்கும் பொழுது சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணுமா இல்லையா? அந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆமாம், ஐ ஃபெல்ட் yesterday they were like really strong. அதாவது அந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் அரசாங்கத்தினுடைய அந்த உத்தரவுகளை 144 உத்தரவு போட்டு அதனுடைய காவல்துறை அதிகாரியும் அதை எந்த விதமான, அதாவது ஒரு நீதிபதி வந்து மோதலை போக்குக்கு தூண்டக்கூடிய வகையிலே உத்தரவுகளை பிறப்பித்த பொழுதும் அவர் மதுரையினுடைய உயர்நீதிமன்றத்திற்கு பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய துணை இராணுவ படையை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று சொன்ன பொழுதும் மிகவும் ஒரு அமைதி காத்தார்கள். அங்கே பாராட்டணும். அரசியல் தலைமை மாண்புமிகு ஸ்டாலினை பற்றி பேசும் பொழுதும் பல்வேறு தளங்களில் பல்வேறு நமக்கு விமர்சனங்கள் இருந்த போதிலும் இந்த குறிப்பான விஷயம், அதிமுக்கியமான விஷயத்தில் வந்து மிக மிக நிதானமான போக்கை கடைபிடித்துள்ளார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மொத்தத்தில் நேற்றைய வெற்றி வந்து தமிழக அரசிற்கு, காவல்துறைக்கு, குறிப்பாக தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்று தான் நான் பார்க்க வேண்டும். அதுதான் நான் முதலிலே எடுத்து வைக்க வேண்டிய செய்தியாகும். I have noticed one more thing yesterday. இந்த கலவரக்காரர்கள் அவர்களை வந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து பேசுகிறத விட ஒரு கலவரக்காரர்கள் அவர்களுடைய நோக்கம் ரொம்பவே தெளிவாக இருந்தது. எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன். அவர்கள் அந்த போலீஸ்காரர்களை தாக்கும்போது they were recording each and every thing so that அந்த வீடியோக்களை அடுத்தடுத்து இங்கே so they wanted to provoke the police, they wanted to provoke the atmosphere. அதே தான் நீங்கள் பார்த்தீர்கள் இன்றைக்கி பிஜேபியோடைய இணையதளங்களில் அது பரவலாக எடுத்துக்காட்டப்பட்டது. இந்த மாதிரி அடக்கிறார்கள், முடக்கிறார்கள். எங்கேயுமே தீபம் ஏற்றக்கூடாது என்று கூறவே கிடையாது. தீபம் ஏற்றலாம், தாராளமாக நீங்கள் போய் ஏற்றலாம். பட் ஒரு குறிப்பிட்ட இடத்தில், அதுவும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தர்காவுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தம்பத்தில் தான் நாங்கள் ஏற்றுவோம் என்கிற ஒரு பிடிவாதம். அந்த பிடிவாதத்தில் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம், அரசியல் நோக்கம் என்னென்னா ஒரு கலவரத்தை தூண்டி, ஏன்னா இன்னொரு மதத்தை இழிவுபடுத்தி எங்களோட மதத்தை மேலே எடுத்து வைக்கக்கூடிய வேலையை தான் இவர்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள். என்னுடைய அடுத்த கேள்வி is BJP is extremely desperate to get some mileage in Tamil Nadu. ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் பிஜேபி தன்னுடைய நிலையை எடுத்து வைக்கணுங்கிற ஒரு பதற்றத்தில் இருக்கிறதா? அதாவது அவர்களுக்கு 100 ஆண்டு காலம் பொறுத்திருந்தார்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு 100 ஆண்டு காலம் பொறுத்திருந்தது. ஆனால் திடீரென்று அவர்களுக்கு இவ்வளவு நெருக்கடியான வருவதற்கு காரணம் அந்த 100 ஆண்டு கால அந்த கால என்பது முக்கியமான செய்தி. இந்த ஆண்டுக்குள் அல்லது குறைந்தபட்சம் இந்த ஆண்டினுடைய அந்த 26வது ஆண்டினுடைய ஒரு நடுப்பகுதிக்குள் ஏதாவது, அது குறிப்பாக ஒரு தெற்கே வந்து ஒரு கோட்டையாக இருக்கக்கூடிய தமிழகத்தை, தமிழ்நாட்டை வீழ்த்தி விட வேண்டும் என்பதிலே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களை பொறுத்தவரைக்கும் பெரிய நெருக்கடி ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த நெருக்கடி அந்த 100 ஆண்டு கால திட்டத்திற்குள் இதை கொண்டு வந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடி அந்த மனநிலையில் தான் நான் பார்ப்பதாக நான் அவதானிக்கிறேன். அதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எல்லா விதமான அனைத்து காடுகளையும் போட்டுட்டாங்க. எல்லா இடங்களையும் வடக்க உள்ள அந்த மத மோதல் மற்ற எல்லா செய்திகளும் இங்கே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே தோற்று போய்கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா இது வேறு மண், இந்த மக்கள் வேறு விதமான மக்கள். மேலும் வடக்கு உள்ளவர்கள் போல இல்லாமல் இங்கே கொஞ்சம் படிப்பறிவும் அதிகம், யோசிக்கக்கூடிய மக்கள். இவர்களுக்கு காலங்காலமாக வேறொரு அறிவு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து தடையாக இருக்கிறது. இதுதான் முக்கியமான காரணமாக நான் பார்க்கிறேன். இருந்த பொழுதும் அவர்கள் விடாமல் முயற்சி செய்வார்கள். நம்மை போன்ற, உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள், மதச்சார்பற்ற எங்களை போன்ற சக்திகள், குடிமை சமூகங்கள் எல்லோரும் வாழாவிருந்து விட முடியாது, அமைதி காக்க முடியாது. அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், மதவெறியை தூண்ட வேண்டும், மக்களை துண்டாட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்களோ அந்த அளவிற்கு அதற்கு எதிராக நாம் மனிதநேயமிக்கவர்கள், மனிதர்களை இணைக்க வேண்டும் என்கின்றவர்கள் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அது ஒரு முக்கியமான விஷயம்.
சார் இந்த இடத்துல நான் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்க ஆசைப்படுகிறேன். இதுக்கு முன்னாடி 1996ஆம் ஆண்டு வெளிவந்த வேர்டிக்கில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கோவிலில் இருக்கக்கூடிய தர்காவை சுற்றி ஒரு 15 மீட்டர் சுற்றி எங்கேயுமே தீபம் ஏற்றக்கூடாது. பிகாஸ் இன்னொரு மதத்திற்கும் நீங்கள் மரியாதை கொடுக்கணும் என்கிற விஷயம். ரெண்டாவது, இந்த இடத்துல தான் நீங்கள் தீபம் ஏற்றணும், இல்லை இந்த இடம்தான் அந்த தீபம் ஸ்தலம் என்றெல்லாம் எங்கேயுமே கூறலை. பட் ஜிஆர் சுவாமிநாதன் ரொம்பவே ஒரு தெளிவாக ஒரு சில வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். என்னென்னா, he repeatedly mentioned that the place was occupied by Muslims and the dargah belongs to Muslim is a place of occupied by Muslim. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை அவர் என்ன சொல்கிறாருன்னா, வந்தேரிகள் இந்த இடத்த ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க, முஸ்லிம்ஸ்கள் ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க. அ ஜட்ஜ், மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய மதுரை கிளையின் நீதிபதி, அவர் சட்டத்திற்கு புறம்பாக பேசுவது எதற்காக? பிகாஸ் இந்த இடத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா 1920s அவருக்கு ஒரு செய்தி இது நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கட்டும், அதில் ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, நீ சொன்ன இதில் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்தேரிகள் இந்த வார்த்தை மிக மிக மோசமான வார்த்தை. இப்போ அரசியலுக்காக சில கூட்டங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை. ஆனால் இந்த வந்தேரிகள்ங்கிற வார்த்தையை நம்ம அப்படியே பின்னுக்கு கொண்டு போய்கிட்டே இருந்தோம்னா அவரே பிரச்சனைக்குரியவராக மாறிவிடுவார். எஸ், அவர் எங்கிருந்து வந்தார், அவருடைய மூதாதையர்கள் எங்கிருந்து வந்தார்கள், எங்கிருந்து, இதெல்லாம் பிரச்சனைக்குரிய. எனவே அவர் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அதுவும் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய மனிதர். அவருடைய பொறுப்பை, அவருடைய பதவியை நாம் மதிக்கிறோம். ஆனால் அந்த பதவிக்கு உரிய வகையில் அவர் வார்த்தைகளை எழுதவில்லை. நீங்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறீர்கள். தெளிவாக குழப்பத்தோடு எழுதியிருக்கிறார், தீர்மானத்தோடு எழுதியிருக்கிறார், திட்டமிட்ட வகையில். நம்முடைய அந்த ஆவணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த மாலிகாஃப் ஒரு படையெடுத்து வந்து அதை ஏற்படுத்தினாப்பிலையா, அல்லது இங்கே எங்கே ஒரு ஆற்காட்டு நவாப் அதை பிடித்தாங்களா? இல்லை. பிரிட்டிஷ்காரங்க பீரியடிலேயே இந்த பக்வோர்டுக்கும் நீங்கள் சொல்லுது போல் நம்ம திருப்பரங்குன்றத்துடைய அந்த கோயிலுக்கும் பிரித்து கொடுத்தது. யாரும் இங்கேயும் பிரிக்கவில்லை. இப்போ இந்த செய்திகளை நாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஆகணும். இது முக்கியமான செய்தி. அப்போது இவருக்கு ஒரு நோக்கம், ஒற்றை மனிதராக இந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு அவர் ஒரு சண்டை செய்கிறார். இந்த நாட்டு மக்களினுடைய, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக, தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக, ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற உணர்வுகளுக்கு எதிராக ஆளுநராக இருக்கக்கூடியவர் ஒற்றை மனிதராக இருந்து கொண்டு அங்கே பல்வேறு விதமான செய்திகளை, பல்வேறு விதமான அந்த பிளவுவாதங்களை ஊக்குவிக்கின்றாரோ, அதே போல் இங்கே இருந்து கொண்டு இந்த ஜுடிஷியரி நீதித்தளத்தில் இருந்து கொண்டு செய்கின்றார் என்று சொல்லும் பொழுது நமக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. இதை சம்பந்தப்பட்ட அதற்கு மேல் உள்ள அந்த சட்டப்பூர்வமான வழிகளில் தான் இதை நாம் கொண்டு செல்ல வேண்டும். படித்த நபர் ஒரு நீதிபதி. பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 பிரகாரம் நீங்கள் பார்த்தீர்கள்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சில செக்ஷன்ஸ், ரொம்ப முக்கியமான செக்ஷன் 3ல் நீங்கள் பார்த்தீர்கள், நோ பர்சன் ஷால் கன்வெர்ட் எனி பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆஃப் எனி ரிலீஜியஸ் டினாமினேஷன் இன்டு ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டினாமினேஷன் ஆர் செக்ஷன். இந்த சட்டத்துடைய அர்த்தம் நீங்கள் பாருங்கள். இந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு கோவில் இருக்குது, அதே இடத்துல ஒரு தர்கா இருக்குது. கோவிலோட நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஸ்தம்பம்னு கூறக்கூடிய இடம், இவங்க பிடிவாதமாக அந்த இடத்துல தான் நாங்கள் தீபம் கொளுத்தோம்னு சொல்லக்கூடிய அந்த இடம், அப்படி அந்த இடத்துல அனுமதி கொடுக்கப்பட்டால் தர்காவிற்கு பிரச்சனை ஏற்படலாம். அங்கே மக்கள் கூட்டம் போகும்போது காலப்போக்கில் அந்த இடத்தையும் இது எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வரலாம். ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி அகேன்ஸ்ட் த லா வாட் வி ஹாவ். 1947 ஆகஸ்ட் 15 பின்பு அந்த நாளில் எந்த கோவில் எங்கே இருந்ததோ, எந்த மசூதி எங்கே இருந்ததோ, எங்கே சர்ச் இருந்ததோ, அது அப்படியே பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இந்த நாட்டு அரசாங்கத்தில். எது எங்கெங்கு எப்படி இருந்ததோ அது அங்கங்கு அப்படி இருக்க வேண்டும். மை கொஸ்டின் இஸ், மிஸ்டர் சுவாமிநாதன் இல்லை இந்த போன்ற நீதிபதிகள் எப்படி இந்த போன்ற கேசஸ்களை என்டர்டெயினே பண்ணுறாங்க? They can just throw it away. We will not entertain this. This is not the law. ஏன் இந்த மாதிரி நடக்கிறது? இல்லை, அது நம்ம ஏற்கனவே பேசினது போல் அவங்க ஒரு திட்டமிட்ட நோக்கத்தோடு தான் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ரொம்ப போல்டாக ஒரு ஆணித்தரமாக சிபிஎம் கட்சியினுடைய தலைவர் ஷண்முகம் அவர்கள்
அதுவும் திருமாவளவனுடைய பிசிக்கு அவர்கள் ரொம்ப தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அந்த அறிக்கையை நான் மேற்கோள் காட்டுறேன். வந்து இவர் நீதிபதியாக இருப்பதற்கு லாயக்கற்றவர் என்கின்ற வார்த்தைகளை அப்படி அது அந்த அளவிற்கு சொல்லியிருக்கிறார். அது சொல்லுவதற்கு நமக்கு ஜுடிஷியரி மேலுள்ள மரியாதை குறைகிறது. அப்படி குறைய விடக்கூடாது. அது அவர் செய்கின்ற வேலை. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா வந்தேரிகள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு நீதிபதி குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவருக்கு மனதிற்குள் அந்த வஞ்சம் இருக்க வேண்டும், வஞ்சத்தை தீர்க்க வேண்டும், இந்த பொறுப்பை வைத்துக்கொண்டு என்கின்ற ஒரு இருக்க வேண்டும். அது ஒரு முக்கியமாக கருதணும். வெரி ட்ரூ. அதை இந்த மக்களும் அதாவது தமிழக அரசும் நம்முடைய மக்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இதை எதிர்கொள்ள வேண்டும். வேறு வழி இல்லை. இதை அதாவது நம்ம தமிழில் ஒரு சொல்லுவாங்க, மயிலே மயிலே இறகு போடுன்னா எந்த மயிலும் இதுவரை இறகு போட்டதில்லை. பிடிச்சி வச்சு பிடுங்கினா தான் வந்து மயிலிருந்து நம்ம இறகு எடுக்க முடியும். நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் நாமும் அதற்கேற்ற வகையிலே எதிர்வினையாற்ற தயாராக இருக்க வேண்டும். இதே தொடர்ந்து இன்னொரு சம்பவம் நடந்தது. நவம்பர் 29ஆம் தேதி, டிசம்பர் 6ஆம் தேதி பாபரி மஸ்ஜித்தில் நடந்த அந்த கலவரத்தை ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ராஜஸ்தானின் எஜுகேஷன் மினிஸ்டர் அண்ட் பஞ்சாயத் ராஜ் மினிஸ்டர் மதன் தெல்வார்கர் கூறிய அந்த ஸ்டேட்மெண்ட், இந்த நாளை ஷௌர்ய திவஸ் என்று கொண்டாட வேண்டும். இந்த நாளை எந்த அளவில் கொண்டாட வேண்டும் என்றால் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு ஆர்டர்ஸும் கொடுக்கப்பட்டது. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ப்ரோக்ராமை நீங்கள் நடத்துங்கள். நேஷ்னல் யூனிட்டியை பற்றி எதை வைத்து பாபரி மஸ்ஜித் நாளை நேஷ்னல் யூனிட்டியாக எடுத்து காட்டணுமா, ஹிந்து முஸ்லீம் கலவரத்தை நேஷ்னல் யூனிட்டியாக எடுத்து காட்டணுமா, எஸ்ஏ காம்படிஷன், யோகா செஷன், குரூப் சூரிய நமஸ்கார், எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் டு யூனோ. அதுக்கப்புறம் கேம்பஸ் பேஸ் ஷௌர்ய யாத்ரா. அவர்கள் வெற்றி பெற்றதை குழந்தைகள் பள்ளிக்கூட வளாகத்தில் அப்படியே வீர நடை போடணுமா. பாபரி மஸ்ஜித்தை இடித்ததை இந்த அளவில் கொண்டாடுவதற்கான அந்த முயற்சி பிஜேபி எடுப்பதற்கான காரணம். அதாவது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா, இந்தியா என்கின்ற நாடு உலக நாடுகளிலேயே ஒரு சிறப்பம்சமான நாடு இருப்பதற்கு முக்கியமான காரணம் இங்கே பல்வேறுபட்ட ஒரு இன மக்கள், பல்வேறுபட்ட மொழி மக்கள் எல்லாரும் இணைந்திருக்குது. அந்த டைவர்சிட்டின்னு நம்ம சொல்கிறோம். மற்ற மேலை நாடுகள்லாம் அப்படி கிடையாது. ஜெர்மன்னா ஜெர்மன் பேசுகிறவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, பிரிட்டிஷ்னா பிரிட்டிஷ் பேசுகிறவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, ஃப்ரெஞ்சு. ஆனால் இந்தியா மட்டும்தான் பல்வேறு மொழிகளையும் பல்வேறு கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் உள்ள ஒரே நாடு என்பது இந்தியா. அந்த நாட்டினுடைய பண்பாட்டை சீரழிக்கின்ற வகையிலே டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அது ஒரு கதை, அது நடந்து முடிஞ்சது, ஒரு சோக கதை. ஆனால் அந்த நாளை வெற்றிகரமான நாளாக கொண்டாட வேண்டும், வீரர்களுடைய நாளாக கொண்டாட வேண்டும் என்று ராஜஸ்தானில் மக்களின் வாக்கை வாங்கி அங்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு, அதனுடைய அமைச்சர், 2 அமைச்சர் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி அமைச்சர் மதன் திவார். அவருடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப்பில் அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் சொன்னது போல் இதை ஒரு வீரர் திருநாளா, அதாவது அதுக்கு பேர் வந்து சௌரிய திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒட்டி அந்த சீதாராம் ஜாட்டுங்கிற ஒரு டைரக்டர் மாநிலம் முழுவதும் அரசும் மற்றும் அரசு சாராத பள்ளிகள் எல்லாம் இதை கொண்டாடணும்னு சொல்கிறாங்க. இதை ஒரு மதத்திற்கு சொந்தமான ஒரு குறியீட்டை, ஸ்ட்ரக்சரை இடித்து இன்னொரு மதத்தினர் அங்கே வந்து வெற்றி கொடி நாட்டியதை வீரர் நாளா அப்படின்னு சொன்னால் இது எவ்வளவு, அதாவது அரசாங்கமும் மோசமாக போய் கொண்டிருக்கிறது. பாஜக அரசாங்கம் அவர் பிற அந்த மாநிலத்தில் உள்ள மற்ற மக்களை பற்றியும் அது கவலை கொள்வதற்கு தயாராகவில்லை. இது குறித்து ஏகப்பட்ட கண்டனங்களும் எதிர்க்கட்சிகளும் மிகப்பெரிய பிரச்சனைகளை எழுப்பியதற்கு பின்னால் அந்த அரசு அதை திரும்ப பெற்றுக்கொண்டுள்ளது. அது சாதாரணமாக இல்லை. அப்போ ஒவ்வொரு முறையும் தண்ணீர் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது, சூடாக இருக்கிறது என்பதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் கொஞ்சம் அசர்ந்திருந்தால் கூட அவர்கள் நம்மை விழுங்கி விடுவார்கள். அவர்கள் என்று சொல்வது இந்த மதவாதிகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நம்மை விழுங்கி விடுவார்கள், இந்த கலவரவாதிகள். எனவே மதச்சார்பற்ற நாம், மீண்டும் அதை சொல்லுகிறேன், ஒவ்வொரு முறையும் சொல்ல வேண்டும், 1000 முறை சொல்ல வேண்டும், நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த விஷயத்தை பற்றி மிகவும் ஆழமாக பேசியதற்கும், தமிழ்நாட்டு மக்கள் இந்த அளவில்
ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ஒற்றுமையாக இருந்த அந்த விஷயத்தை மிகவும் அழகாக எடுத்து வைத்ததற்கு மிக்க மிக்க நன்றி சார். இன்னொரு சந்திப்பில் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.